மாமா என்ன மாமா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? அட போடா டே எனக்கு கொட்டாயில புதுப்படம் போடாத அன்னைக்கு சீட்டா எடுத்து கை சிக்காத அன்னைக்கு அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. கேட்டா வயசுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான். நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சு. அறிய வேணாமாடா கிளவிக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. என்ன உக்காவுக்கு நீ சிபாரிசு கொடுக்க போறியா? இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா? என்ன இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கா. சூப்பர். காசு கேட்பாளோ? அப்புறம் கேட்காம இருப்பாளா? அட போடா டே காசு இருந்தா நான் ஏன்டா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்கேன். அந்த கன்றாவி எல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு? நான் அக்கா 150 ரூபாய சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கிறத பார்த்தேன். தேட சொல்றேனே. வேண்டாம் நைஸா உருவிருங்கன்ற. அப்படி சொல்லு. அம்மாய் இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க. விளக்கு மாத்தடியெல்லாம் நேர்னுக்கு சகஜம் போங்க. எப்படி நம்ம தொழிலே? மாமா நீங்க சென்ட்ரல் செயல் வரைக்கும் போக வேண்டிய ஆளு. முடிச்ச அவத்தினால சொல்றியா? அவத்தவனுக்கு 6 மாசம் தான், கூட இருந்தவனுக்கு 1 வருஷம். கைய பிடிச்சு கூட்டு போடா, கண்ணு தெரியல, சாணி அடிச்சிருச்சுடா. வாங்க வாங்க மாமா. பொண்டாட்டி தான் விளக்கு மாத்திர அடிப்பா, ஆட்டக்காரி அடிக்க மாட்டா. இவர் யாருன்னு தெரியுதா? சொன்னாதானே தெரியும். இந்த ஊர்லயே பெரிய மைனரு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து நான் ரிட்டையர்டான மைனருங்க. வாங்க உள்ள போய் பேசுவோம். அதுக்கு என்ன? இது பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுது. கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது. வரவு செலவு சுத்தமா இருக்கணும். சரிங்க மாமா, கேட்டுறேன். ஆட்டக்காரி நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்க போறேன்? கண்டமனோட மைனர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு பாவம் ரிட்டையர் மைனர்ங்கறீங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க. நாங்க தர்றோம். 1500 தானா? 1500 இல்லீங்க, நாங்க சொன்னது 1500 இல்ல, 150. என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்ல தானுங்க. ஆனா பொண்டாடி சுருக்கு போய் அவ்வளவுதானே இருந்தது. சுருக்கு போய் சங்கதி சொல்லுங்க. இத பாருங்க. சரி இதுக்கு மேல குறைக்காதீங்க. ஒரு 200 ஆவது கொடுங்க. நீ வாடா, நான் டீல் பண்றேன். இது பாருங்க, நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க. பொண்டாட்டி நாயை கலவன் விடுங்க, அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் மைனர். என்ன மாமா 50 ரூபாய் தக்கத்துக்கு துப்பிட்டா? துப்பிடா துப்பிட்டு போறடா, ஆள் நல்லாவே இல்ல. குண்டா அசிங்கமா நல்லா இல்ல. 1000 சொல்லு, ஒக்கா மாதிரி வருமாடா? ஆமாடா, ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா. இந்த 150 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப்பு கடையில கறிஞ்சோறு வாங்கி தந்து போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம். நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவன். நம்மள இங்க வந்தே இருக்கக்கூடாது. மெல்ல போயிட்டு இருக்கமே, படம் போட்டுக்க மாட்டாங்க. எப்படா போடுவேன்? நான் போறதுக்கு முன்னாடி படத்தை போட கொளுத்தி போட மாட்டேன். என்னடி இந்த ஆளு ஒரு சப்ப மகரைய புடிச்சிட்டு வரா? ஆமா, போன வாரம் ஆபரேட்டர் அடிச்சு போட்டுல. ஆட்டக்காரி வா, இப்படி குறுக்கு போயில. அட படம் போட்டுவா, வா சீக்கிரம் போலாம். சினிமா தான் காட்டிட்டு இருக்காளுங்களே, வில்லி கதாநாயகிலாம். யோ, இந்த மொகரக்கட்டைய எங்க இருந்தியா புடிச்ச? மொகரக்கட்டையா? எதுக்கு வீதியில் தரீனா? 150 ரூபாய்க்கெல்லாம் இந்த மூஞ்சிதாயா கிடைக்கும்? யோ, சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்கு பைய விட கேவலமா இருக்க இந்த மூஞ்சிக்காயா கொடுத்த? யோ ரிட்டையர் மைனரு, இங்க வாயா. இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரதை விட ஓ பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கலாம். பாவம், வாடி. மாமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒக்கா நிலைமை என்னன்னு பாடுறா. விளக்கு மாட்டில் அடிக்காத, பிஞ்சு போனா வாங்க முடியாது. போயிட்டாடே. இது வேற என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன், நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப. விளக்கு மாத்திர அடிப்ப, விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. கற்பனை தானே? உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும். அந்த தைரியத்துல நான் சுருக்கு பையிலே கை வச்சேன். இந்த மாதிரி நியூஸ் முடிஞ்சிருச்சு, படம் போட போறாங்க. நீ வா, இன்டர்வெல் உனக்கு ஜோடா வாங்கி தரேன். 2 ஜோடா.
கிட்ட சொல்லுடி, ஏன் இப்படி பண்ணிட்ட? நாகமணி, எதுக்காக இப்படி செஞ்ச? நீ எதுக்கு சாவணும்? ராமராசு, நீயே சொல்லு, என் மாமா மேல நான் ஆசைப்பட்டேனா இல்ல அவர் எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டேனா? எல்லாருமே சேர்ந்து இவன் தான் உன் புருஷன்னு சொன்னாங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்போ என் மாமா வேற ஒருத்தி கட்டிட்டு வந்துருச்சு. இனி எனக்கு யாரு இருக்கா? நான் எதுக்காக வாழணும்? நாகமணி, உனக்கு நான் இருக்கு நாகமணி. என்ன சொல்ற? நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றியா? இல்ல தாய் மாமனா இருந்து வேற மாப்பிள்ளை கட்டி வைப்பியா? அதுக்கு நான் சம்மதிச்சிடுவேனா? என் மாமா எனக்கு துரோகம் செய்யல. மனசு இல்லாம தான் அவர் வேற ஒருத்திக்கு தாலி கட்டிட்டாரு. தாலி கட்டாமலே அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்க. இனிமே வேற ஒருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். ஆண்டாளு, எதுக்காக என்ன தொடுதீர்கள்? என்ன தொடுறதுக்கு உமக்கு என்ன யோகிதா இருக்கு? கண்ண பொஞ்சாதீங்கள பவர்ல என்ன தொடுதீராக்கும்? அந்த பவர் உமக்கு வந்துச்சு நினைக்கிறா? இந்த தாலியை என் கழுத்துல கட்டினோன்னு உண்மை என் குலதெய்வத்தை விட வசதியா நினைச்சது. அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டீரு. உம்மை நம்பி நான் எப்படியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? உமக்கு சம்மதிச்சு எப்படியா நான் புள்ள குட்டியெல்லாம் பெத்து போட முடியும்? அவள ஒரு பொண்ணு தானேயா? அவ வயிற்றுச்சல் என்ன சும்மா விடுமா? என் முடிவை நான் சொல்றேன், கேட்டுக்கிறோம். இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். ஆனா உமக்கும் எனக்கும் குடும்ப வாழ்க்கை கிடையாது. உமக்கு பொஞ்சாதியா தான் இருப்பேன். ஆனா என்கிட்ட இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. போய் சொல்லல தம்பி பிள்ளை கதையை கேட்டீங்களா? இவன் நாகமணி மேல ஆசைப்பட்டான். ஆமா, இவனை ஏச்சிட்டு அவன் அண்ணன் நாகமணியை கட்டிட போனான். இவளுக்காண்டி தானே ஆண்டாள் கல்யாணத்தை நிறுத்தி அவளை இவன் அண்ணனுக்கு கட்டி வச்சோம். எல்லாம் வாயை தொண்டு பேசல. வீட்லயே ஒரு சடங்கான பொட்டப்பிள்ளைய வச்சுட்டு அவளுக்கு தாலி கட்டாம சும்மா சுத்திட்டு இருக்க நீல ஒரு ஆம்பளையாடே. ஏன் நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுங்களா? இந்நேரம் வாந்தி இருப்பாவா? ஏன் ஆண்டாள் கணத்தை நாங்காவா நிறுத்துறோம்?
ஏன் அவளை உங்க அண்ணனுக்கு நாங்களாவா கட்டி வச்சோம்? இவ்வளவு சோழியை நீயே எங்களை செய்ய சொல்லிவிட்டு அவன் புறத்தாலே சுத்திட்டு இருக்காக்கும். நீ விளங்கிடே மாட்டாடே, நாசமும் நத்தப்படாம தானே போவ. எங்க அண்ணி அன்னைக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நேரா அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது பெரியப்பா, என்ன பண்றது? அண்ணி, என்னல எதுக்குல ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்ன காதலிப்பான்னு எதிர்பார்த்த நாகமணி காதலிக்காம போயிட்ட. சம்மதிக்க மாட்டாருன்னு நம்பின எங்க அண்ணன் நாகமணியை கட்டிக்க சம்மதிச்சிட்டாரு. இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை மறக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால முடியல அண்ணி. ஏய், அதுக்காக நம்ம குடும்பத்தையே கெடுக்கிறதுக்காக திட்டம் போட்ட குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டேலே. அவங்க எங்க அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னதுனால நீ இவன் மேல ஆசைப்படுறது உங்க அண்ணனுக்கு தெரியுமால? தெரியாது. தெரியும்ல. உனக்கு அவன் மேல எம்புட்டு ஆசை இருக்கோ, அம்புட்டு ஆசை உங்க அண்ணனுக்கும் அவன் மேல இருக்குல்ல. நீ உள்ளூர்லயே இருந்தா அவ கூட பேசுவ, பழகுவ, அவ உன்னைத்தான் கட்டி பேம்பா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா திட்டம் போட்டு உன்னை பாளையம் கோட்டைக்கு படிக்க அனுப்பினாமல. நாகமணி உனக்கு கிடையாது. ஏற்றுட்டாங்களே, உன் அண்ணன் தான் அவளை கெட்ட போறான். நாகமணிய நீ மறந்துட வேண்டிய. நாகமணி எனக்கு வேணும். நாகமணி எனக்கு எடுக்கணும் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு, யார்கிட்டயும் சொல்லாத. உங்க அண்ணன் கிட்ட நானே சொல்லி பக்குவமா புரிய வைக்கிறேன். நாகமணியை உனக்கு கட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? இந்தா, புடி.
எம்லே நீ பாட்டுக்கு அவன் புருஷன்கிட்ட உண்மையை சொல்ல போறா, அவன் பாட்டுக்கு அருவாளை தூக்கிட்டு வந்து நிக்க போறான். நாங்க என்ன செம்புலி ஆடு கணக்கா தலையை நீட்டிக்கிட்டா நிக்க முடியும்? எங்க ஆத்தா என்ன சபதம் போட்டிருக்கா தெரியும்ல? எங்க குடும்பத்தை தெருவுல நிக்க வச்ச உன் புருஷன் குடும்பத்தை தெருவுல நிக்க வைக்கணும். என் அப்பனை செயலுக்குள்ள அனுப்புனானே உன் புருஷன், அவன் சீரழிஞ்சு போகணும். இதெல்லாம் உன் மூலமா தான் நடக்கணும். மகளை கட்டிக்கிடுதேன்னு கல்யாண பந்தல உட்கார வச்சு ஏமாத்தினானே, ரோசமல்ல உனக்கு? அவனை சந்தோஷமா இருக்க விடலாம் மேடம். இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்க 2 பேரும் பேருக்கு தான் புருஷன் முன்னாடியா இருந்தாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இருந்தது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் தகராறுங்க, ராத்திரி பகல் நிலை, எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டை தானுங்க. அவன் முன்னாடி அவ கொலை பண்ணதை நான் 2 கண்ணாலே பாத்துனுங்கய்யா.